அண்ணன் குடும்பம், கேப்டன் குடும்பம் வந்து குடுத்து தாண்டி பழக்கம். எல்லாரையும் திங்க வச்சு, வாழ வச்சு தான் பார்த்துருக்காரு. இத பத்தி இனிமே எங்க அண்ணன் குடும்பத்த பத்தி யாராவது பேசுனா செருப்படி நான் ராஜேஸ்வரி என்ற நான் வந்து ரோட்ல வச்சு அடிப்பண்டி உன்னைய விடவே மாட்டேன். என் மேல நீ என்ன கேஸ் போட்டு கடி. நீ ஒருத்தர் நிரூபிச்சா தாண்டி எனக்கு கேஸ் ஆகும். முண்டை பார்த்து பேசிட்டு தற்கூரி முண்டை. ஸ்ரீ ஆண்டாள் அழகர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் ராஜேஸ்வரி பேசுகிறேன், சமூக ஆழ்வாளர்லேருந்து. இந்த ஒரு தற்கூரி எப்போ பேசியிருக்கான்னு தெரியல. அதை நான் நேற்று தான் வீடியோவில் பார்த்தேன். அவள் வந்து சொல்கிறா, கேப்டன் மறைவுக்கு பின்னால் பெட்டி பிரேமாவான் பேர். பெட்டி பிரேமான்னு பேர் இந்த முண்டை வச்சுருக்கா. அப்படி ஒரு பேர் கிடையாது. அதாவது அவர் கட்டவட்டை ஒட்டுவாங்களாம். அம்மா ஓபிஎஸ் தள்ளினாங்களாம் சூட்கேஸை, பதில் வந்துச்சான். ரெண்டாவது டிடி திரவன்ட்ட ஒரு கட்டு விட்டு ஒட்டுவாங்களாம், தள்ளுவாங்களாம். அப்புறம் என்ன சொல்லியிருக்கா, துரைமுருகன்ட்ட கோபாலபுரத்துக்கு தள்ளலாம். ஏன்டி ஒரு கட்சியே சொல்லுடி, கூட்டணின்னா ஒரு கட்சியே சொல்லு, ஒரு ஆள்கிட்ட வாங்கினாங்கன்னு சொல்லு. அது வந்து நிறுவனம் நம்ம பார்ப்போம். எப்படின்னா ஒரு கூட்டணி போவையில் கொடுக்குறது பழக்கம்தான் மக்கள் பேசுவாங்க, நாங்கள் பேச மாட்டோம். நீ எல்லார்ட்டையும் போய் பெட்டி வாங்கினேன்னு சொல்றியாடி, பெட்டி பிரேமான்னு பேர் வச்சிருக்கியாடி. அவங்களுக்கு பெட்டி கொடுத்து தாண்டி பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. இந்த 234 மாவட்டத்தில் இருந்தோம். அங்கே போய் கேப்டன் கோயிலில் சாப்பிடாத ஆள் கிடையாது. ஆனால் நீ யாருக்கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிற தற்கூரி முண்டை? ஏண்டி கட்டோட்டு ஒட்டின உடனே பெட்டி எப்படிடானவ? அறிவில்லை உனக்கெல்லாம் பேசுறதுக்கு. அறிவட்ட முண்டை சோறை திங்க இல்லை வேற என்னத்தை திங்காடி. அதுக்கு வந்து எந்த குடும்பத்தை பற்றி பேசுகிற? பெட்டி கொடுக்குற குடும்பம், பெட்டி வாங்குற குடும்பம் இது கிடையாதுடி. முண்டை முண்டை பார்த்து பேசு. நானா அடக்கி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி ராமங்கம்மம் போட்டு ஒழுக்கமாக இருக்கேன் நீ நினைக்காதடி. வாயை திறந்தாலும் வாந்தியில் சாக்கடை தான் வரும். ஏதோ நீயும் பண்ணு நானும் பண்ணு அடக்கி பேசிக்கிட்டு இருக்கேன். அது எந்த குடும்பத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க? கேப்டன் குடும்பத்தேடி பேசுகிற? பெட்டி பிரேமா எத்தனை இடத்துல பற்றி நிறுவடி. நீ நிறுவிக்காட்டி உடனே நான் சும்மா விட மாட்டேன். நான் இதை வழக்கு தொடருவேன். நீ வாங்கினது வச்சது கொடுத்தது கொடுத்தவனையும் கொண்டு வா, வாங்கினவங்களையும் கொண்டு வா. நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கிடுவோம். அனாவசியமாக பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் வயசுக்கு 85 வயசுக்கார அண்ணேங்கிற துரைமுருகனை மூதேவி முண்டை. அப்போ உனக்கு பேச தெரியுதாடி? அவர் உனக்கு தாத்தா, அவரை போய் அண்ணேங்கிற. அப்போ இதுவே தப்பாக இருக்குது. உன் பிறவியில் தப்பா இல்லை உன்னோட கோளாறில் தப்பா? யாரையும் பார்த்து பேசு. ஏதாவது பேசிட்டு அசிங்கப்பட்டு ரோட்டில் நின்றாதடி. நானும் பண்ணு நீயும் பண்ணுவேன். வந்தேன்னு வச்சுக்கோ, வந்துட்டு விட்டுறேன் உன்னைய. நம்முடைய ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்போடு கேட்டுக்கிறேன்.